இந்த இல்லத்திலே உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் இருதயங்களை திறந்தருளுங்க. எங்கள் உள்ளங்களை நீங்கள் அப்பா கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். எங்கள் உள்ளங்களை திறந்து உங்களுடைய ஆவிக்குரிய விஷயங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அப்பா உங்களுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ நீர் நாங்கள் உதவி செய்தபடி நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அப்பா, அந்த தினமும் அப்பா உங்களுடைய சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்துங்க. பூமியிலே அப்பா உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்ய நீர்தாமே எங்களுக்கு திரும்பையும் அப்பா உங்களுடைய பரிசுத்தாவின் தந்து எங்களை வழி நடத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளை அப்பா நீர் விசேஷ விதமாய் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். யாவையும் அன்பின் ஆண்டவரும் உலகத்தின் ரட்சகரும் போதவரும் குருவும் ராஜாவும் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரலோகத்தில் ஆமென். உட்காரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். சகோதரர் ரொம்ப ஒரு வாஞ்சியாய் நம்ம என்ன இந்த நாளில் அடிப்படை வேளாண் சத்தியங்கள், அதாவது சத்தியங்கள் நம்ம ஜென்ரலாகவே வந்து பார்த்தாக்கா சபை ஆராதனை கூட்டம் அது ஒரு ஒழுங்கு. சபை ஆராதனையில சத்தியம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. சத்தியம் அறிஞ்சாதான் நம்ம சத்தியம் நம்மளை நாம் விடுதலையாகும். அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம், தொடர்ந்து ஒவ்வொரு மாதங்கள்ல அடிப்படை வேதாகம சத்தியங்கள், அதாவது ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னாக்கா ஒரு கண்டினியூஸ் சீரீஸா போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து வாரம் வாரம் மிஸ் பண்ணக்கூடாது. தொடர்ந்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வந்து இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்சினாதான் நம்ம தேவனை ஆராதிக்க முடியும், கடவுளுக்கு உண்மையா நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம், தொடர்ந்து இந்த சத்தியங்களை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆராய்ந்து தேவனுக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு பிள்ளைகளாய் நம்ம வாழ நமக்கு திரும்பி செய்தருவாராக. இந்த நாளிலும் நம்முடைய மூத்த சகோதரர் பிரான்சிஸ் பால் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து நாள் சத்தியத்தை நம்ம பகிர்ந்து கொடுக்கும்படியாக கிறிஸ்து நாமத்தினாலே அன்புடன் போறாங்க. Praise the Lord. கிறிஸ்தியசு அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் முறையாக அவங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்துருக்கீங்க, இது ஒரு டைம் இங்கே. ஸோ இன்றைய தினத்தில் சகோதரர் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப கம்பல் பண்ணி உட்கார வச்சுட்டாரோ அப்படி இல்லைங்க. அதாவது அவன் வந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம வந்து வந்துருக்கோம். நாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்றதில்லை, மற்ற எல்லா சகோதர சகோதரிகளும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ரிலீஜன், ஒவ்வொரு மதத்தை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரி இருக்காங்க. அவர்கள் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள், எல்லாருமே கடவுளுடைய ஒரு பிள்ளைகள். இப்போ நம்ம இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, எல்லாருமே எல்லா கடவுள்கள் அவங்களுடைய கடவுள்களை வணங்கிட்டு அவங்களுடைய ஒரு உரிமை. இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் வந்து நம்முடைய பைபிள் இருக்கு இல்லையா, இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது மற்றவங்க நம்பணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் நம்ம கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த வேதத்தை பற்றி கிறிஸ்தவர்களாகிய நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு பைபிள் இருக்கு, கடவுள் நிறைய வசனங்கள் சொல்லியிருக்காரு, அதை வந்து நம்ம கீழ்படியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஆனால்
ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம கையில வைத்திருக்கிற பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ நம்ம கையில பைபிள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த பைபிள்ல என்ன என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும் போது, அதாவது கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் மனுஷர்களை படைச்சிருக்கார். சரி, இப்ப படைச்சு ஜனங்கள் எல்லாம் பிறக்கிறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போயிடுறாங்க. அப்ப இதுக்குதான் கடவுள் மனுஷனை படைக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, அதுக்கு மேல ஒரு விஷயம் அங்க பைபிள்ல கடவுள் மனுஷனை படைச்சதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது பைபிள்ல தொடக்கத்திலிருந்தே சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. இப்ப நாம பார்க்க போறது நம்முடைய வேதத்தினுடைய முக்கியத்துவம். நம்முடைய பைபிள் உண்மைதானா அப்படின்னு தெரியும். பைபிள் உண்மைதானான்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், ஃபாலோ பண்ண முடியும். உலகத்துல எத்தனையோ விதமான புஸ்தகங்கள், லட்சக்கணக்கான புஸ்தகங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா பைபிளுக்கு மட்டும் நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ ஒருவேளை இந்த பைபிள் இல்லாம போச்சுன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இந்த பூமியில என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரே புஸ்தகம் நம்முடைய பைபிள். இந்த பைபிளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பழமையான புஸ்தகம். பழமையான புஸ்தகம்னா தெரியுமா? இப்போ நம்ம எல்லாம் இந்த கிமு சொல்றோம். இப்போ நம்ம கிபி 2026 இந்த வருஷம் இருக்கும் இல்லையா? அப்போ கிமுனா கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், இந்த பூமியில என்ன நடந்தது, யாரு பிறந்தாங்க, எப்படி வந்தாங்க, எந்த நியூஸுமே நம்ம உலகத்துல இல்லை. ஆனா பைபிள்ல மட்டும்தான் சொல்லப்படும். மனுஷன் தோன்றினதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன இந்த பூமியில நடந்துருக்கு. அதனால இந்த பைபிளை எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு சுகபோக புஸ்தகமா நினைச்சுக்கிறாங்க. அப்படியே படிச்சுட்டு நமக்கு தேவையான வசனங்களை மட்டும் படிச்சுட்டு அப்படியே கும்பிட்டு கடவுளுக்கு மட்டும் போயிடலாம். ஆனா இது ஒரு சுகபோக புஸ்தகமா இல்லை. இது முக்கியமான ஒரு ஹிஸ்டரி புக். ஹிஸ்டரி புக்னா தெரியுங்க, உலக சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம் நம்முடைய பேர். அடுத்தது இது ஒரு சயின்ஸ் புக். சயின்ஸ்னா தெரியுங்க, புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் பைபிள்ல இருக்கு. என்னன்னா நிறைய பேருக்கு அது எப்படின்னு தெரியும். முதல்ல அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது பிறகு அச்சில ஏற்றின முதல் புஸ்தகம் வேதம். அதே சமயத்துல இந்த பைபிள் வந்து ஒருத்தர் எழுதல, 40 பேர் எழுதியிருக்காங்க. அதுல வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஒருத்தர் எழுதி 1600 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் எழுதுறாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தர் எழுதுறார், ஆதியாகமம்னு ஒரு புஸ்தகத்தை எழுதுறார். அவர் எழுதி 1600 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி புஸ்தகம் எழுதுறார். ஆனா அதுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் புஸ்தகத்திலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு என்ன இருக்குன்னா, யூதா பாலசிங்கம் இருக்கும். வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி புஸ்தகத்துல யூதா ராஜசிங்கம். அப்போ எல்லாமே ஆண்டவரை பத்தி பேசின வசனங்கள் தான். அது வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மட்டும் எழுதல, 40 எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து முதல் கிரேக்கம், அதாவது இந்த பைபிள் வந்து பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது எபிரேய மொழியில எழுதப்பட்டது. எபிரேய மொழி தெரியுமா? யாரும் நமக்கு தெரியாது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. ஸோ இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அந்த மொழிகள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்படி எழுத முடியாது, இப்படிதான் எழுதுவோம். ஆனால் அந்த மொழிகள்லாம் பேக் சைடில் எப்படி எழுதுவாங்க. அதில் வந்து கமா, புல் ஸ்டாப்பு, முற்றுப்புள்ளி, கால் புள்ளி, அலைப்புள்ளி எல்லாம் சொல்றாங்களா, எதுவுமே கிடையாது. அப்போ இப்படித்தான் அந்த பைபிள் எழுதப்பட்ட போது எப்படி வாசிக்கிறதுனே தெரியல நிறைய பேர். இந்த டைம் தான் 1636 வருஷம் பார்த்தீங்கன்னா, கார்டினல் கேரோ என்கிறவர் தான் அதிகாரங்களாக பிரிக்கிறார். பைபிளை அதிகாரங்களாக பிரிக்கிறார். அதே மாதிரி 15ஆம் நூற்றாண்டுல தான் பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ஸ்டீபன்சன் அப்படிங்கிறவர் தான் வசனங்களா பிரிக்கிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அப்படின்னு வந்து படிச்சு போறோம். சரி, இந்த புஸ்தகத்துல என்ன இருக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிள்ல இப்ப யாராவது ஒருத்தர் வந்து இந்த பைபிள்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, நல்ல பைபிள் படிச்சவங்க என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? பைபிள்ல எல்லாமே இருக்குங்க, அல்லது பைபிள்ல கடவுளை பத்தி இருக்குங்க அப்படின்னா
கடவுளுடைய காரியங்கள் வசனம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா பைபிள் படித்தவங்களுக்கு கேட்டேன்னு சொல்லாது தெரியுமா, உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே பைபிளில் ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க. அப்படியே அந்த பைபிள் என்ன பார்த்தீங்கன்னா, முதல் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பூகோளவியல், இந்த பூமி உருவான விதம் பைபிளில் தெளிவான ஹிஸ்ட்ரி இருக்கு. அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ், மேத்ஸ் சொல்றோம் இல்லையா, கணக்கு. கடவுள் ஏன் 5-10 விரல் கொடுத்துருக்காரு தெரியுமா? நம்ம தான் நார்மலாக 10 விரல் அப்படியே எல்லா பொருளும் எடுக்கிறோம் இல்லையா. ஏன் கடவுள் நம்முடைய உடம்புல 10 விரல் இப்படி வச்சாருன்னா 1 2 3 4 என்று புரியுதா? இந்த எண்ணிக்கை என்று எல்லா கணக்கிலுமே 10 மடங்குகளாக தான். கடவுள் மனுஷனுக்கு 10 விரலை கொடுத்ததே இந்த மேத்ஸ் தான், கணக்கு பொருள் தான். அப்புறம் அதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நல்லா சொல்லுவாங்க. இந்த அதாவது பெரிய பெரிய மிஷினில் பார்த்தீங்கன்னா சக்கரத்துக்குள்ள சக்கரம் சுத்தம் திரும்பும். ஒரு சக்கரம் கூட 10 சக்கரம் இருக்கும், அது அப்படியே சுத்தும். ஒன்று பெருசாக சுற்றும் போது எல்லா சக்கரமும் சுற்றும். அந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பற்றி பைபிளில் இருக்குது. அப்புறம் அஸ்ட்ரானமின்னு சொல்லுவாங்க, வானவியல். வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள், அதனுடைய ஆரிஜின் என்ன, எப்படி அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது பிரயாணப்படுது என்கிற ஒரு சரித்திரம் நமக்கு பைபிளில் இருக்கு. அதே மாதிரி ஒலிம்பிக்கை பற்றி, மியூசிக்கை பற்றி, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி, தொழில்நுட்பம், இதை பற்றி எல்லாம் பைபிளில் இருக்கு. அதே மாதிரி டிஃபென்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்புனா பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணாங்க உலகம் முழுவதும். பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. அவன் எதிர்த்து பிரிட்டிஷ்காரன் பைபிள் யாத்திராவிலிருந்து எடுத்த ஒரு ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் இராணுவத்தில் கட்டமைப்பு, ஆர்மியில் கட்டமைப்பு. கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா சட்டத்திட்டம். இன்னைக்கு இபிகோ 302வது செக்ஷன் படி இந்த தண்டனைகள்லாம் எல்லாம் சொல்றாங்க நீதிமன்றத்தில். அதெல்லா சட்டங்களுமே நம்முடைய பைபிள் இருந்து எடுத்த சட்டங்கள். இன்னைக்கு புதுசா யாருமே சட்டம் எல்லாம் கண்டே பிடிக்கல. பிரிட்டிஷ்காரன் பைபிள் இருந்து எடுத்து கொண்டு வந்தா இன்னைக்கு உலகம் முழுவதும் அங்க சொல்லி. ஓகே, அப்படின்னா வேற என்ன இருக்கு அப்படின்னா, பைபிள்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, யார் கடவுள், இன்னும் சொல்ல போனா யார் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரே புஸ்தகம் நம்முடைய பைபிள் மட்டும். யார் உண்மை, நிறைய கடவுள்கள் எல்லாம் உண்டு, ஆனா யார் உண்மையான கடவுள் அப்படின்னு ஒன்று. அடுத்தது மனுஷனுடைய தோற்றம், மனுஷனை எப்படி கடவுள் படைச்சார் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு ஹிஸ்டரி பைபிள்ல இருக்கு. அதே மாதிரி கிரியேஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சராசரம் எல்லாம் சொல்றாங்க. இந்த படைப்புகள் எல்லாம் எப்படி, அதனுடைய ஆரிஜின் என்ன, எப்படி அது உருவாச்சு அப்படிங்கிற ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு பைபிள் இருக்கு. இன்னொன்று, கிறிஸ்தவர்கள்னாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு ஒரு நம்புறாங்களோ அது ஈக்குவலா ஒருத்தனை நம்புவாங்க. இந்த ஒருத்தர் பேர் என்ன தெரியுமா, சாத்தான். சாத்தான் சாத்தான் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் எல்லாத்தையும் தப்பு பண்ண வைக்கிறான், பாவம் அவனுக்குள்ளதான் வந்தது அப்படின்னு சொல்லி சாத்தான் சாத்தான் ஒருத்தன் சொல்றோமே, அது யார் அவன்? அந்த சாத்தான்ங்கிறவன் யார், அவனுடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு சொல்லி கவனிச்சுன்னா அது பைபிள்ல ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா அவங்க யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே பைபிள்ல தான் இருக்காங்க, யாருமே படிக்கிறது. ஏன்னா ஜாஸ்தி யாருமே படிக்கிறது பைபிள், அதனால தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானை குறித்து இவனுடைய ஆரிஜின் பத்தி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட், நேற்று என்ன நடந்தது, நேற்றுல நேற்று நமக்கு முன்னாடி எத்தனையோ நூற்றாண்டுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க நியூஸ் பார்க்கறவங்களா இருந்தா, இப்ப இஸ்ரேல் ஈரான் எல்லாம் குண்டு போட்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, இதை குறித்து தெளிவா பைபிள்ல தீர்க்க தரிசனமே சரியா இந்த நியூஸ் எல்லாம் இருக்கு. அடுத்தது ஃபியூச்சர், இனிமேல் என்ன நடக்க போகுது, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான நியூஸ் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவுக்கு எல்லாம் படித்தவங்களுக்கு தெரியும், இந்தியாவை பற்றி எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் அப்பவே இந்தியா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை இருக்கிற 127 நாடுகளை அந்த டைம்ல பெர்ஷியாவுடைய ராஜாவுக்கு அரசாங்கம் வந்தாங்க. ஸோ அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். இப்போ நிறைய பேர் இந்தியா வல்லரசு நாடு ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க.
பைபிள் இருக்கிறது. நம்ம நார்மலாக ஒரு இந்தியாவை நேசிக்கக்கூடிய, நம்ம நாட்டை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்தியா வல்லரசு நாடு ஆகுமா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஆகலை. ஆகணும்னு விரும்புகிறாங்க. அப்துல் கலாம்லாம் அதே போல தான் கனவு கண்டார். நான் பைபிள் கேட்டேன்னு சொல்ல முடியுமா? இந்தியா ஒருபோதும் வல்லரசு நாடு ஆகாது. இதை நான் சொன்னேன் வெளியே சொல்லிடாது, கையில் போட்டுருவான் இல்லையா? இது நான் சொல்லலை, பைபிள் சொல்லு. ஏசாயா தீர்க்க தரிசனம் ரொம்ப கிளியரா தீர்க்க தரிசனம் சொல்லுது. அது ஒரு வேளை பின்னாடி வரக்கூடிய வகுப்புல அது உங்களுக்கு சொல்லணும் ஏன் அந்த மாதிரி. அப்போ இந்தியாவை குறித்து பைபிள் இருக்கு, அமெரிக்காவை குறித்து, அமெரிக்காவுடைய அழிவை குறித்து சொல்லணும். நான் 25-30 வருஷங்களுக்கு முன்பாகவே அமெரிக்காவை பற்றி தான் படித்து அமெரிக்கா விழுக போகுதுன்னு சொல்லியாச்சு. விழுக போகுதுன்னு சொல்லும் போதே டவர் இடிச்சாங்க. இன்னைக்கு அன்னைக்கு விழுந்த அமெரிக்கா அதை இன்னைக்கு வரைக்கும் எதுக்கவே இல்லை. அமெரிக்காவுக்கு இன்னும் பெரிய பேரழிவுகள் இருக்கு, இயற்கை சீற்றம் இருக்கு, தீவிரவாதிகள், பொருளாதார பிரச்சனை எல்லாமே இருந்துட்டாங்க. சரி, அப்போ ஏன் இதை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த நாடுகள் எல்லாம் ஏன் அழியுது? இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்கா உடைய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகும். அவங்க இஸ்ரேலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. இஸ்ரேல் நாடு கொஞ்ச நாள் அமெரிக்கா இஸ்ரேலுடைய சப்போர்ட்டை வாபஸ் வாங்கணும். அவங்க வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பூமி ஒரு மிகப்பெரிய பேரழிவை மாற்றத்தை கொண்டு வைக்கணும். இதெல்லாம் பைபிள்ல நமக்கு ஆதாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஐரோப்பிய நாடுகள், ஏன்னா அங்கிருந்து தான் எல்லா கலாச்சார சீரழிவுகள் எல்லாமே ஐரோப்பிய நாடுகள் தெரியுமா? இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த அதுதான் மேலை நாடுகள் சொல்லுவோம், விளக்கார. இப்ப இந்த சமீபத்தில் இந்த பசங்க நடுவுல ஒரு புதர் மாதிரி முடி வளர்த்துட்டு சுத்திலும் விட்டுறாங்க இல்லையா? ஒண்ணுமே இல்லாம புதுசு புதுசா பண்றாங்க. இதெல்லாம் அங்கிருந்து வருது, மேலை நாடுகளுடைய ஒரு கலாச்சாரம். ஸோ அந்த நாடுகளை பத்தி எல்லாம் இருக்கு. அப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லுவோம், வளைகுடா நாடுகள் இன்னைக்கு முஸ்லீம் நாடுகள் இல்லை. அந்த முஸ்லீம் நாடுகளுடைய அழிவுகளை குறிச்செல்லாம் நமக்கு பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நமக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம லைஃப்ல எல்லாம் அதை பார்த்துருக்க மாட்டோம். முதல்ல இந்த உலகம் பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. முதல் உலக யுத்தம் ஒன்று நடந்தது. இந்த முதல் உலக யுத்தம் 1914 ஆரம்பிச்சு 19 முடிஞ்சது. அப்பெல்லாம் நம்ம எல்லாம் பிறக்கவே. அங்க ஒரு பெரிய பேரழிவு நடந்தது. அதுக்கப்புறம் அது சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லும் போது 2வது உலக யுத்தம் வந்தது. 1939 வருஷத்துல ஆரம்பிச்சு 45 வருஷம் அமெரிக்காக்காரன் என்ன பண்ணா, ஜப்பான் கொண்டு போய் அணுகுண்டு போட்டான். ஆகஸ்ட் 16 போட்டான். அப்படியே ஒரு நகரமே அப்படியே பஸ்பம் ஆயிடுச்சு. அணுகுண்டு அப்படியே நிற்கிற போது அப்படி எரிஞ்சிருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நாள் கழிச்சு ஆகஸ்ட் மாதம் 9 நாகசாகிங்கிற ஊர் கொண்டு போய் அமெரிக்கா அணுகுண்டு போட்டான். அந்த அணுகுண்டு போட்டதுதான் உலகமே பயந்து இனிமேல் நம்ம சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள் சண்டை வரல. ஆனா எல்லாரும் என்ன யோசனை பண்றாங்கன்னா, 3ஆம் உலக யுத்தம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களுக்கும் தலைவர்கள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா பைபிள் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா 3வது உலக யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? கட்டாயம் வரும், கட்டாயம் வரும். எந்த நாடுகளோட சண்டையிடும் அதுல எந்த நாடு ஜெயிக்கும் ரொம்ப கிளியரா பைபிள், இந்த நாடு ஜெயிக்கும். ஸோ இதெல்லாமே பைபிள் இருக்குது. இதான் நம்ம ரொம்ப ஆச்சரியமா கவனிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களை குறிச்செல்லாம் பேர் அலெக்சாண்டர், நெப்போலியன், இதெல்லாம் நம்ம பழைய காலத்தில் சின்ன வயசுல படிச்சிருக்கோம். பெரிய பெரிய தலைவர்கள். நீங்க என்ன கேட்கக்கூடாது, நம்ம இந்தியாவை பத்தி இருக்கான்னு கேட்டிருக்கோம். இவங்க எல்லாம் லோக்கல் பீப்புள். வேதம் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்களை குறிப்பெல்லாம் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய காலத்தில் சுனாமி வந்தது, சென்னையில் கூட வந்ததில்லை. இந்த சுனாமி அதை குறித்து பைபிளில் கிளியரா வசனம் இருக்கு. சுனாமி எப்படி வருங்கிறதுலாம் இருக்கு. ஆனால் சுனாமி வந்தது தெரியும், நிறைய ஜனங்க செத்து போனது தெரியும். இந்தியாவிலிருந்து இந்தோனேஷியா வரைக்கும் 1.5 லட்சம் பேர் செத்து போனாங்க. ஆனால் ஏன் வந்ததுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஏன் அந்த சுனாமி வந்ததுங்கிற ஒரு கேள்விக்குரிய விடை நம்முடைய பைபிளில் இருக்கு. அது மட்டும் இல்லை,
இந்த வேதத்தை எழுதுறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுன்னா, லூக்காங்கிறவர் ஒரு மருத்துவர், மத்தேயு ஒரு வரி வசூல் பண்றவர், தாவீது ஒரு மந்தை மேய்க்கிறவர், சாலமோன் ஏற்கனவே ராஜா, இவங்கெல்லாம் தான் பைபிள் எழுதிருக்காங்க. இதுல இவரை குறிச்சு மெயினா சொல்லுவோம். ஆமோஸ் அப்படின்னு ஒரு தீர்ப்பு தரிசனம் இருக்காரு நமக்கு பைபிள்ல. ஆமோஸ்னு ஒரு தீர்ப்பு தரிசனம். அவர் ரொம்ப ஏழை. போய் காட்டுல அத்திப்பழம், காட்டுக்குள்ள போய் அத்திப்பழத்தை பொறிச்சிட்டு ஒரு சின்ன குச்சி வச்சு குத்துனா வெளியில் இருக்கிற அந்த கேஸ் உள்ள போகும்போது அதுக்கப்புறம் தான் பழுக்கணும். அதை கொண்டு போய் டெய்லியும் ஜெருசலேமில் விற்று டெய்லி சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு வியாபாரம். ரொம்ப ஏழையான ஒரு தீர்க்க தரிசி வச்சுதான் அமெரிக்காங்கிற மிகப்பெரிய பணக்கார நாடு எப்படி அழிய போகிறது அப்படின்னு தீர்க்க தரிசனம் எழுதியிருக்காரு. ஆமோஸ் தீர்க்க தரிசனம் நல்லா புரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இவ்வளோதான் பார்க்க முடியாது. ஒரு பைபிள் ஒரு சயின்ஸ் புக்குன்னு நீங்கள் சொல்றீங்க. எப்படி நீங்கள் சயின்ஸ் புக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, நம்பக்கூடிய சகோதர சகோதரர், இந்த பூமி உருண்டையா இருக்கா தட்டையா இருக்கா? பூமி உருண்டையா தான் இருக்கு. இன்னைக்கு தான் நம்புறோம் உருண்டையா இருக்குன்னு. ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னால இந்த பூமி இப்படியே நடந்தா போறோம். எவ்வளவு தூரம் போனாலும் தட்டையா ரோடு போகுது இல்லையா? எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பூமி இப்படித்தான் இருக்குது, பிளாட்டா இருக்கு, தட்டையா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு முறை இந்த கொலம்பஸ் இவங்கெல்லாம் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு சுற்றி வரும்போது ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி உருண்டையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் பெருசா நம்பல. ஆனால் பூமி உருண்டையா இருக்குன்னு எப்போ சொன்னாங்கன்னா, ஒரு 100 ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு 70-80 வருஷங்களுக்கு முன்னால ரஷ்யா பெரிய அளவில் வளர்ந்துட்டு வரும்போது ரஷ்யாவில் முதல் முறையாக ராக்கெட்டு மேலே விடுறாங்க. ஸ்புட்னிக்னு ஒரு ராக்கெட்டு. அந்த ராக்கெட்டில் போய் ஒரு யூதர் தான் முதல்ல வானத்தில் விண்வெளியிலிருந்து பூமியை பார்த்து அவர் என்ன சொன்னாங்கன்னா, பூமி ஒரு அழகான ப்ளூ கலர் பந்து மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார். ப்ளூ கலர் பந்து மாதிரி. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பூமி உருண்டையா இருக்குன்னு சொல்லி. சரியா? ஆனால் நம்முடைய பைபிள்ல 2700 வருஷங்களுக்கு முன்னாலே பூமி உருண்டையா இருக்குன்னு எழுதியிருக்காங்க. ஏசாயா 40:22. அவர் பூமி உருண்டையின் மேல் விட்டிருக்கிறவர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே? 2700 வருஷத்துக்கு முன்னாலேயே பூமி உருண்டையா இருக்குன்னு எழுதிட்டாங்க. இதெல்லாம் தான் நம்முடைய பைபிள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பூமியை பற்றி சொல்லும்போது இதோ ஜாதிகள் ஏற்றச்சாலையை தொங்கும் துடி போலவும் தராசுல படிஞ்ச தூசி மாதிரி இருக்கிறோம். நம்ம எல்லாம் உலக ஜனங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா கடவுளுடைய பார்வை இருக்கிறோம்? தராசுல படிஞ்ச தூசி மாதிரி. தராசுல தூசி பார்த்துக்கணும், சின்ன தூசி அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பாருங்க, இதோ தீவுகளை அணுவை போல தூக்குகிறாங்க. அப்ப நம்ம வாழக்கூடிய நிலப்பகுதி எல்லாமே தீவுங்கிற. அப்ப நம்ம தீவுலையா கூடி இருக்கோம். தீவுன்னா தெரியுமில்லையா? 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட பகுதி தான் தீவு. பாருங்க, இந்த உலக மேப்பை நீங்க பாருங்க. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, எல்லா நிலப்பகுதி சுத்தில என்னதான் இருக்கு? தண்ணி தான் இருக்கு. அப்ப நம்மள எதுதான் குடியிருக்கணும்? கொஞ்சம் உற்று கவனிச்சீங்கன்னா நாம தீவுல தான் குடியிருக்கோம். அதனாலதான் சொன்ன தீவுகளை ஒரு அணுவை கூட. அப்போ சின்ன சின்ன விஷயம் கூட பைபிள்ல மைன்யூட்டா சொல்லியிருக்கோம். யாருமே படிக்கிறது இல்லை. படிக்காதனால்தான் இந்த பைபிளுடைய பெருமை நிறைய பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த பூமி அப்படியே தொங்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. விஞ்ஞானிகள் சொல்லும்போது நிறைய பேர் நம்பல. அது எப்படி தொங்கும்? அது அப்படி யாராவது பிடிச்சிட்டு இருந்தா தானே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பழைய காலத்துல ஹெர்குலஸ் ஒருத்தன் பூமியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு கதையெல்லாம் சொன்னாங்க. அந்த பைபிள்ல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? பூமி ஒரு ஈட்டர் பேலன்ஸ்ல அந்தரத்துல தொங்கிட்டு இருப்பார். அவர் உத்தர மண்டலத்தை யோபு புஸ்தகத்தில் எழுதினார். உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். பூமி எப்படி தொங்க வச்சிருக்கார்? இப்படி தொங்கிட்டு இருக்கா. ஒரு வான மண்டலத்துல இப்படி பூமி அது தனியா என்ன இருக்குன்னா தொங்கிட்டு இருக்கு. சரி, அடுத்தது கொஞ்சம் நீங்க கவனிச்சுன்னா, அமெரிக்காவில் நாசான்னு ஒரு பெரிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்கு தெரியுமா? அந்த நாசாவுடைய வேலையே செவ்வாய் கிரகத்துல மனுஷன் இருக்கானா, புதன் கிரகத்தில் இருக்கானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது.
அதுல ஒரு 60-70% விஞ்ஞானிகள் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். இங்கிலீஷ் பைபிள் தான் படிக்கிறோம். என்ன ஆச்சரியம்னா, செவ்வாயில மனுஷன் இருக்கானா, புதன்ல மனுஷன் இருக்கானாலும் கோடிக்கணக்கில் டாலர் செலவு பண்ணி பார்க்குறாங்க இல்லையா. பைபிள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமியில மட்டும்தான் மனிதன் வாழ்வதற்கு தேவன் படிச்சிருக்கார். வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து உருவேற்படுத்தின கர்த்தர். அப்போ இந்த பூமியை மட்டும்தான் மனுஷனுடைய குடியிருப்புக்கு தேவன் உருவாக்கி இருக்காரு வேதம் சொல்லும். இன்னொரு வசனம் கூட பாருங்க, சங்கீதம் 115:16, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். கிளியராக. ஆனா இந்த முட்டாள் விஞ்ஞானிகள் பாருங்க, இங்கிலீஷ் பைபிள் படிக்கலாங்க, கோடி கணக்கில் செலவு பண்ணி செவ்வாய் இருக்கானா, புதன் இருக்கானா, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கான். நம்ம சிம்பிளா பைபிள் பார்த்து சொல்லிடலாம், எங்கேயும் மனுஷன் இல்லை, இந்த பூமி மட்டும்தான் மனுஷன் குடியிருப்புக்கான தேவன் வச்சிருக்காங்க. இங்கதான் ஆக்சிஜன் இருக்கு, இங்கதான் ஹைட்ரஜன் இருக்கு, இங்கதான் கார்பன் டை ஆக்சைடு, நிறைய வாயுக்கள், இங்கதான் மனுஷனுக்கு தேவையான மூலங்கள், மினரல்ஸ் எல்லாம் சொல்ற முடியாது. எல்லாத்தையும் தேவன் உள்ளுக்குள்ள மண்ணுக்குள்ளதான் வச்சார். யோசனை பண்ணி பாருங்க. அப்படியே எல்லாம் மண்ணில் இருந்து எடுத்து பாருங்க, கலர் கலரா என்னென்னவோ செஞ்சாங்க. இந்த அறிவு எப்படி வந்தது? இது எல்லாமே மண்ணுக்குள்ள, எல்லாமே மண்ணு தான். இந்த மெட்டல் பல மின்னுது. இது எங்க மண்ணுக்குள்ள. இந்த செல்போன் அதுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாமே மண்ணுக்குள்ள. கவனிக்கிறீங்களா? அப்போ பைபிளை படிச்சாலே உங்களுக்கு தெளிவு வந்துடும். ஆனா நிறைய பேர் இதை படிக்கிறதே, அதனால சும்மா அப்படியே போடுங்க. அது மட்டும் இல்லை, சயின்ஸ் சொல்றோம். இது சரி, ஒரு விஞ்ஞான புஸ்தகம் அப்படின்னு எப்படி சொல்றோம்னா, முதல் மனுஷன் கடவுள் ஆதாம் ஏவாளை தான் படிச்சாருன்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்பல. சார்லஸ் டார்வின் இருந்தார். அவர் குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன் ஒரு தீசிஸ் எழுதிட்டு. அவர் கிறிஸ்டின், ஆக்சுவலா கிறிஸ்டின் ஸ்காலர். அப்புறம் பின்னாடி அவர் இல்லை நான் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி எழுதினாரு. ஆனால் அது யாருமே படிக்கல. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? அவர் நான் எழுதின தப்புன்னு எழுதின புஸ்தகம் எங்க தெரியுமா இருக்கு? இப்ப மெட்ராஸ்ல கன்னிமாரா லைப்ரரி. யாருக்குமே தெரியாது. போய் டார்வின் தேரின் புஸ்தகத்தை படிச்சாலே கடைசியில அவர் நான் சொல்றது தப்புன்னு எழுதி. அப்போ இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? மனுஷன் ஆதாம் ஏவாள் தான் கடவுளால் படைக்கப்பட்டவங்க, முதல் மனுஷன் அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, சயின்ஸ்ல ஒரு தியரி ஒன்று, ஒரு கோட்பாடு, சுருங்கி வெளியும் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. சுருங்கி வெளியும்னா தெரியுங்க, எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்ட்ராக்ஷன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு 50 வருஷம் கழிச்சு அவனுடைய ஜெனரேஷன், அவனுடைய மக்கள் தொகை. இப்போ நமக்கு அப்படித்தானே, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் இருந்தோமா? இல்லை, நமக்கு தாத்தா தான் இருந்திருப்பான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கொள்ளு தாத்தா தான் இருந்திருப்பான். அப்போ அந்த 100 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளு தாத்தாவுக்கு பிறந்தவங்க ஒரு 200 பேர் ஒரு ஃபேமிலியா இருக்கும் இல்லையா? இது அப்படியே மக்கள் தொகை பெருகி இருக்கு. இப்ப பெருகின மக்கள் தொகை அப்படியே சுருக்கிட்டே வந்தீங்கன்னா, புரியுதா? அப்படியே ரொம்ப சுருக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்கள் தான் அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் ஆதாம் ஏவாள் வேதம் சொல்லுது. புரியுதா? ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் ஆதாம் ஏவாள். இப்ப ஆதாம் எப்படி படைக்கப்பட்டார் படிச்சுக்கிறோம் பாருங்க. நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். மனுஷன் எதிர்ந்து எடுத்துருக்காங்க, மண்ணில் இருந்தான். மண்ணில் இருந்து எடுத்ததுனாலதான் இப்ப யோசனை பண்ணிப்பாங்க, எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்? இப்ப நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மற்ற இந்து சமூகங்கள்லாம் அவங்க எரிச்சிருவாங்க, இறந்துட்டாங்கன்னா எரிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்போ கிறிஸ்டியன்ல புதைச்சிருவாங்க. இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் இறந்து புதைச்சிட்டு ஒரு 6 மாசம் அல்லது 3 மாசம் கழிச்சு நீங்க அதை புதைச்ச இடத்த தோண்டிங்க, என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே இருக்கு இல்லையா? மண்ணு தான் கிடைக்கும். அப்ப என்ன ஆச்சு? உடம்பு குழம்பு இருந்த உடம்பு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன சொல்றோம், மண்ணோட மண்ணாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, மனுஷன் இங்கிருந்தா மண்ணில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் அப்பதான் சொல்றான், நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். சரி, அப்படின்னா மண்ணிலிருந்து மனுஷன் எடுக்கப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா, அதனால்தான் மனுஷனுக்குள்ள மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அத்தனை சத்துக்களும் மண்ணுக்குள்ள மனுஷனுக்குள்ள இருக்கு. இதுல கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, நம்முடைய உடம்புக்குள்ள பாஸ்பரஸ் இருக்கு. நம்முடைய உடம்புக்குள்ள
அந்த பாஸ்பரஸ் உடம்புக்குள்ள எடுத்தோம்னா 2200 தீக்குச்சி செய்யலாம். நம்முடைய உடம்புக்கு இருக்கிற மெக்னீசியம் எடுத்தோம்னா 1 கரண்டி உப்பு செய்யலாம். நம்முடைய உடம்புக்கு இருக்கக்கூடிய கந்தகத்தை எடுத்தோம்னா 1 பாக்கெட் நிறைய ஊதுபத்தி செய்யலாம். நம்முடைய உடம்புல இருக்கிற சர்க்கரை எடுத்தோம்னா 5 டம்ளர் டீ போடலாம். அதே மாதிரி உடம்புல இருக்கிற இரும்பு எடுத்தோம்னா 5 இரும்பு கொண்டு செஞ்சிடலாம். அதனால நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அயன் டானிக் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சத்து பத்துல அயன் டானிக். இப்ப கூட நம்ம இரும்பு சத்து எது இருக்கு? கீரைகள், நிறைய கீரைகள் தான் அந்த இரும்பு சத்து. அதனால தான் நைட்ல கீரை சாப்பிடக்கூடாது. ஏன் சொல்றாங்கன்னா அதை சீக்கிரம் ஜீரணமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு எடுத்தோம்னா 7 கட்டி நிறைய சோப்பு செய்யலாம். நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆசிட் இருக்கு, அதை எடுத்தோம்னா ஒரு பக்கெட் நிறைய எலுமிச்சை சாறு செய்யலாம். நம்ம உடம்புக்குள்ள இதெல்லாம் இருக்கு. உடம்புக்குள்ள இருக்கிற கார்பனை வெளியெடுத்தோம்னா 1000 பென்சில் செய்யலாம். அப்படின்னா எல்லாமே கெமிக்கல், ரசாயன பொருள் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ளா. அதனாலதான் உடம்பு குழகுலான்னு இருந்தாலும் பத்த வச்சா பத்திக்கிட்டு எரியுது பாருங்க. காரணம் என்ன? இது எல்லாமே உடம்பு கொடுக்குற ரசாயனம். உள்ள ஆக்சிஜன் போறதுனால ஆக்சிஜன் வந்து எரியக்கூடிய பொருள் போனோடனே ஆட்டோமேட்டிக்கா எரியும். ஸோ இதெல்லாம் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா நீ மண்ணா இருக்கிறார், மண்ணுக்கே திரும்ப வாங்கி தேவன் சொன்னான் இல்லையா? அவன் மண்ணிலிருந்து தான் எடுக்கப்பட்டாங்க. ப்ரூஃபே இல்லை. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது நம்முடைய வேதத்தை எவ்வளவு இருக்கோ அது எவ்வளவு உண்மையானது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் இதை குறித்து அதிகமாக இப்போ நம்ம கவனிக்க வேண்டியிருக்குன்னா, இங்கே இதே மெட்ராஸ்ல ஒரு முறை ஒரு முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் பாதிரியார்கள் பெரிய மீட்டிங் ஒன்று போட்டாங்க. 4000 பேர் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் கிறிஸ்தவர்களை விட அதிகமாக பைபிள் நல்லா படிக்கிற மற்ற இந்து சகோதர சகோதரிகள் படிக்கிறாங்க, முஸ்லீம் சகோதரர்கள் படிக்கிறாங்க. நாம தான் ஒழுங்கா படிக்கிறோம். கரெக்டா? நாம தான் கரெக்டா படிக்கிறது. அவங்க எல்லாம் கரெக்டா படிச்சு அவங்க ஒரு பெரிய மீட்டிங்ல கேட்ட கேள்விக்கு நம்ம ஊர் பாஸ்டர் ஒருத்தர் கூட பதிலே சொல்ல தெரியல. ஆனா அவங்க வந்து ஒவ்வொரு மைன்யூட்டா சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஸோ இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வைத்திருக்கிற பைபிளை பத்தி நமக்கே இன்னும் சரியாக தெரியவில்லை. அதை தெரிஞ்சுக்கக்கூடிய மூவாந்திரம் தான் இப்ப இந்த கிளாஸ். இன்னைக்கு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுடைய நோக்கமே முதல்ல இந்த பைபிள்ல என்ன, அதை நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான சிறப்பு தெரியுமா இந்த பைபிளுக்கு? உலகத்துல அதிகமான பேர் படிச்சதும் இந்த பைபிள் தான். உலகத்துல அதிகமான பேர் படிச்சதும் பைபிள் தான். அதிகமா சேல்ஸ் ஆனதும் நம்முடைய வேதம் தான். அதிகமா சேல்ஸ் ஆனது. அப்புறம் அதிக மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதும் நம்முடைய பைபிள். இதெல்லாம் அவ்வளவு சிறப்பு வேதம். அதிகமான பேர் படிச்சதும் பைபிள் தான். அதிகமா சேல்ஸ் ஆனதும் பைபிள் தான். அதிகமான மொழிபெயர்க்கப்பட்டதும் பைபிள் தான். அதே சமயத்தில் பரிதாபம் என்னன்னா, அதிகமான பேர் தவறாக புரிந்து கொண்ட ஒரே புஸ்தகம் என்னன்னா இதே பைபிளுக்குள்ள என்ன சரியான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளாம் உங்களுக்கு தெரியும், நம்மளாம் பைபிள் எப்படி தெரியும் படிக்கிறோம்? சந்தோஷம் வந்தா சங்கீதம், துன்பம் வந்தா பிரசங்கி, இப்படித்தானே படிக்கிறோம் இல்லையா? ஒரு நம்ம வீட்டில் ஏதோ விசேஷம் வந்துன்னா 121 கங்கை எடுத்து வச்சுட்டு கத்தரை நானே பத்து காலத்தில் சோத்திருப்பேன் அவர் துதியன் வாயில் அப்படியே ஒரு ஜபம் பண்ணிப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா 46ஆம் சங்கீதம் இருந்து கத்தர் எனக்கு ஆபத்து காலத்திலே அடைக்கணும் அனுகூலம் துணைமாறு அப்படியே சுகபோக பொருள் மாதிரி படிச்சுட்டு. அப்போ இப்படியெல்லாம் படிச்சா பைபிள் இருக்கக்கூடிய ஆழமான சக்திகள் என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம மக்கள் சரி யாருமே படிக்கிறது இல்லைன்னு சொல்லி சில கேலண்டர்ல போட்டு வச்சிருப்போம். கேலண்டர் ஒரு நாளைக்கு ஒரு வசனம், அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிச்சா கூட 365 வசனங்கள் தான் படிக்க முடியும். ஆனால் எத்தனை வசனம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு வசனம் இருக்கு தெரியுமா? 31,000 வசனம் இருக்கு பைபிள். 31,000. இது எல்லாம் படிச்சு ஆசீர்வாதம் வாங்கி பரலோகம் போகணும் அப்படின்னா இனி நடக்கவே நடக்காது. நமக்கு ஆயுஸ் எல்லாம் பத்தாது. ஸோ அதனால இந்த டோட்டல் பைபிள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத மிக சுருக்கமாக அறிந்து கொள்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு
தேவன் கொடுப்பார். ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணினாலே பைபிள்ல என்ன இருக்கிறது சுருக்கமா நிறைய பேர் எப்படி சுகமாக படிக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு கணவன் மனைவி 2 பேர். அதில் மனைவி வந்து ரொம்ப பக்தியா இருக்கான், கடவுளை நோக்கி வேண்டிகிட்டே இருக்கான், குழந்தை இல்லை. கணவன் வந்து பக்தி இல்லை. இப்போ இந்த அம்மா கடவுள் நோக்கி வேண்டுறாங்க, வேண்டிட்டு இருக்கும்போது திடீர்னு கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்தார். உடனே கணவன் கிட்ட போய் இந்த அம்மா சொல்லுது, பாருங்க நம்ம கடவுளத்துல வேண்டிட்டோம், கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்துட்டார், அதனால இனிமேலாவது நீங்க பைபிள் படிச்சு ஒரு பக்தியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் பைபிள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து இப்போ நம்ம எடுத்தோடனே ஆதி அவன் படிச்சா புரியும். ஆதியில தேவன் வானத்தையும் பூமி படைத்தாங்கல்ல, படிச்சா புரியாது. சரி, ஏதோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு புஸ்தகம் எடுத்தா சங்கீதம் தானே படிக்கணும், நம்ம சங்கீதம் தானே படிக்கணும். அப்படியே எடுத்து அப்படி விரிச்சான். குழந்தை வந்துருச்சு, கடவுள் குழந்தையை கொடுத்துட்டாரு. இப்போ சரி கடவுளுக்கு நன்றி சொல்ற விதமா நம்ம வேதத்தை படிக்கணும்னு சொல்லி அப்படி பைபிள் எடுத்து விரிச்சா இந்த வசனம் வந்ததுதான், உன் குழந்தையை பிடித்து கல்லில் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இந்த வசனம் படிச்சதுக்கு அப்புறம் பைபிள் என்ன படிப்பாரு? இதுதான் குழந்தை வந்திருக்கு. திடீர்னு கல்லில் குழந்தை எடுத்து கல்லில் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் வசனம் வந்ததுன்னா எப்படி படிப்பாரு? அதுக்கப்புறம் அவர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்படித்தான் நிறைய பேர் தப்பு தப்பா பைபிளை படிக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. இப்போ நீங்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பைபிள் தெரியும் எனக்கு தெரியல. நிறைய பெரிய பெரிய பாஸ்டர்கள் மீட்டிங்ல போய் உட்காந்துட்டு இந்த கேள்வி நாங்கள் கேட்போம். என்ன கேள்வினா, நீங்க எல்லாம் பைபிள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டோம். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆமாங்க நாங்கள் எத்தனை சபையை நாங்கள் வெளிநடத்துறோம், பைபிள் படிச்சிருக்கோம். எவ்வளோ படிச்சிருக்கோம்? ஒரு சிலர் நான் 4 தடவை படிச்சிருக்கேன், ஒரு சிலர் 2 தடவை படிச்சிருக்கேன், ஒரு சிலர் ரொம்ப தலைகீழா படிச்சிருக்கேன். ஒரு பிரதர் சொல்றாரு, நான் டைப் பண்ணியிருக்கேன் பைபிள். சரி, ஓகே, எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை வருஷம் சபை நடத்துறீங்க? நான் 20 வருஷம் நடத்துறேன், நான் 10 வருஷம் நடத்துறேன், 25 வருஷம் சொல்றாங்க. அடுத்த கேள்வி கேட்டோம், நீங்க படிச்சதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு. நீங்க படிச்சதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோம். என்ன சொல்லுவோம்? புரிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மாட்டினாங்க. அடுத்த கேள்வி, அப்ப பைபிள் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் கூட என்ன சொல்லுங்க புரிஞ்சிருச்சுன்னு சொல்லவே. அப்போ வேதம் வந்து அவ்வளவு பெரிய பாஸ்டர்களே சொல்றாங்க, இது வந்து எங்களுக்கு இன்னும் புரியல. நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா, இப்ப நான் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு பாடம் நடத்த போகும்போது இப்ப நான் எப்படி நடத்தணும்? அந்த டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கோ அது எனக்கு முதல் தெரியணுமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சாதானே போய் நான் அதை பாடம் நடத்த முடியும். அது அந்த மாதிரி தெரியாம போய் ஒரு பிரச்சனை பண்ற ஒரே விஷயம் பைபிள். அதனாலதான் இன்னைக்கு இந்த பைபிளுக்குரிய உண்மை பொருள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அதை தெரியறதுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அன்புக்குரிய சகோதரர், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். இனி அடுத்த கிளாஸ்ல இந்த பைபிள் எப்படி எல்லாம் படிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து அடுத்தவங்களுக்கு ஆரம்பிக்கும். ஒரு சின்ன உதாரணத்தோட முடியும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஒரு வசனத்தை படிச்சாலே அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணுங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் படிச்சிருக்கீங்க. ஸோ இதை சாதாரணமாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? அது சாதாரண வசனம் கிடையாது. அது தாவீது அவர் வந்து மந்தை மேய்க்கும் போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் அந்த வசனமா சொல்றார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுதான். இதனுடைய அர்த்தம் என்னன்னு அவர் எப்படி பார்த்து சொல்லி கவனிச்சுன்னா, அந்த சிங்கம் ஃபேமிலி இருக்கு காட்டுக்குள்ள, அதுல ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இருக்கும். அதுல பெண் சிங்கம் தான் துரத்தி வேட்டையாடும் தன்னுடைய இறை. ஆண் சிங்கம் துரத்தாடும். ஒரு இடத்துல நின்று ஒரு கர்ஜனை விட்டுச்சுன்னா அந்த கர்ஜனையில சவுண்ட் எக்கோ அடிச்சு சில மிருகங்கள் சிங்கத்திட்டே வந்து விழுந்துடும். அப்படி இருக்கும்போது அதுலயே எல்லா மிருகங்களையும் அது கொள்ளாது, நல்ல புஷ்டியா இருக்கிற மிருகங்கள் தான் கொள்ளும். அப்படி இருக்கும்போது அந்த ஆண் சிங்கம் வந்து அந்த இறைய நடுவில் போடுது, சிங்க குட்டிகள் படுத்துட்டு பெண் சிங்கம் உட்காந்துருக்கு. லயன் ஃபேமிலியினுடைய டிசிப்ளின்னே சொல்லுவாங்க. அதாவது சிங்கத்தினுடைய ஃபேமிலியுடைய டிசிப்ளின் என்னன்னா,
கவனிங்க. ஆண் சிங்கம் தான் முதல்ல சாப்பிடுமா. ஆண் சிங்கம் தான் முதல்ல சாப்பிடும். அப்ப சாப்பிடும்போது சிங்க குட்டிகள் சாப்பிடாம உட்கார்ந்து. நல்ல கவனிங்க. ஒரு சில நேரங்கள்ல ஆண் சிங்கமே எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு அந்த சிங்க குட்டிகளுக்கு சாப்பாடு. இதையத்தான் அவர் எழுதுறார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் வசனத்துடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, அப்போ அதை கருத்தூன்றி படிக்கும் போதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரம் படிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தேவை கொடுத்திருக்கார். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அனைவரும் அதை பயன்படுத்தி கொண்டு, புரிதுங்களா? அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏதோ உட்கார்ந்து பாடி அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு மீட்டிங். பைபிள் ஆக்சுவலாக இதுதான். அப்போ இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய கையில் வச்சிருக்கிற பைபிளுடைய இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வரக்கூடிய வகுப்புல பைபிளுக்குள்ள போய் கடவுள் ஏன் மனுஷனை படிச்சார், அப்புறம் ஏன் மனுஷனுடைய லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு, அப்போ கடவுளுடைய பிளான் என்ன, மனுஷனுக்கு மறுபடியும் செத்து போயிடலாம் பாருங்க. பணக்காரனாவே இருக்கிறான், ஏழையாவே போயிட்டு இருக்கான். பணக்காரனாவே சாகுறான், ஏழையாவே செத்துட்டு இருக்கான். அப்போ இந்த ஏழையா இருக்கிறவன் பணக்காரன் அனுபவிச்ச கொஞ்ச நெஞ்ச சந்தோஷங்கள் கூட அனுபவிக்கிறார். இப்போ அதுக்கு சென்னையே உதாரணம். அப்படி இருக்கிற போது கடவுள் என்ன இப்படி மனுஷன் இவன் பணக்காரனா இருக்க, இவன் ஏழையா இருக்கான், அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? அப்போ சின்ன ஏழையா இருக்கிறவனுக்கு அது எந்த வசதி வரக்கூடாது, அவன் அப்படியே தான் சாகணும். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டான். இதுக்கெல்லாம் ஒரு விடையை கடவுள் வச்சிருக்கான். புரியுதுங்களா? அது என்ன விடைனா, மனுஷன் இந்த பூமியில என்னென்னவெல்லாம் இழந்து போனானோ அது அத்தனையும் அவனுக்கு திருப்பி கொடுத்து அவனை வாழ வைக்கிறது. அவன் செத்து போனா கூட அவனை உயிரோட எழுப்பி அவனுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க போறாருங்கிறதா பைபிளுடைய சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் நீ தொடர்ந்து நீங்க படிக்கும்போது நல்லா புரியும். அப்ப நீங்க பைபிளை நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி வகுப்புகள் எல்லாம் நீ வந்து ஜஸ்ட் இப்படி உட்கார்ந்து ஃப்ரீயா கேட்டாலே போதும். தேவனுடைய அனைத்தையும் வெளிப்படுத்தலாம். சரிங்களா? பொறுமையோட கேட்டது அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வெளிப்படுத்துவார். ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜவுத்தம். மகா உன்னதங்களிலே வாசலாக இருக்கிற அன்பின் தாக்கனே, அப்பா மிகுந்த இறக்கத்தினாலும் கிருபியினாலும் இதோ இந்த இடத்துல இருந்து உங்களை தொழுது கொள்ள நல்ல கிருபை செய்து தரப்புனே. இப்பொழுதும் வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் தேவரே உங்களுடைய மெய்யான சக்திகளை அறிந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். அதை தவறாக பயன்படுத்தி சகோதரர்கள் உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ள வந்து சேரும் முறை அவர்களிடத்திலே தேவரை தாமே உங்களுடைய சத்திய வசனத்தை அனுப்பி அவர்களை மென்மேலும் இந்த பூமியிலே சத்திய வசனத்தை அறிந்து கொள்ளவும் அந்த நிமித்தம் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தந்தார். நல்ல கிருபையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். தாழ்மையான விண்ணப்பங்களை அன்பின் ரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலம் வேறு மகா பரிசுத்தமுள்ள தந்தையே.